இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்றதும் விவாகரத்து பண்ணிக்கிறது அப்படின்றதும் சாதாரண விஷயமா போச்சு. எவ்வளோ சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அதை விட சீக்கிரமாவே விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் சரியில்லை அப்படின்ற மாதிரி விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்றவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு திருமணம் இல்ல, 2 திருமணம் இல்ல, 3 திருமணம் வரைக்கும் பண்ணி திருமண ராஜாக்களாகவும் திருமண ராணிகளாகவும் சில நடிகர் நடிகைகள் வலம் வந்து கொண்டு இருக்காங்க. அப்படி எந்தெந்த நடிகர் நடிகைகள் 3 பேரை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் அவங்க யார் யாரு எதற்காக அவங்க 3 திருமணம் வர பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான உண்மைகளை எல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை லட்சுமி அவர்கள். தமிழ் திரையுலகில் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பெறாமல் போன நடிகைகளில் லட்சுமி அவர்கள் முக்கியமானவங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். சம்சாரம் அது மின்சாரம் போன்ற சில படங்கள் இவங்களுக்கு அமைந்தது அவங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அந்த மாதிரியான படங்களும் இல்லைனா கிளாசிக் படங்கள்ல அட்டகாசமான நடிப்பை தந்த லட்சுமியை நாம மறந்திருப்போம். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தனது நடிப்பு திறமையை காண்பிப்பதில் வல்லவர் தான் லட்சுமி அவர்கள். நடிப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை தீனி போட்டாலும் லட்சுமி அவர்களுக்கு பத்தாது என்றே சொல்லலாம். 1977 வெளியான சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் வேற லெவல் ஹிட் ஆனது. பீம்சிங் இயக்கிய இந்த படம் ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் நடிகை லட்சுமி அவர்கள் பெற்றாங்க அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். மேலும் பிலிம்பேர் விருதுகள், நந்தி விருதுகள், தமிழ்நாடு கேரள அரசின் மாநில விருதுகள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விருதுகளை வாரி குவித்தாங்க. இப்படி இருந்த நடிகை லட்சுமி அவர்களின் சொந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மிகவும் சோகமாகவே அமைந்தது. படங்களில் எப்படி வெற்றி கொடி நாட்டினாங்களோ அந்த அளவிற்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகை லட்சுமியின் தாய் பழம்பெரும் நடிகை குமாரி ருக்மணி ஆவார்கள். தந்தை தெலுங்கு பட தயாரிப்பாளர் அப்படின்றதுனால தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள்ல வாரிசு நடிகையாக உள்ள நுழைந்துட்டாங்க. ஏகப்பட்ட படங்கள்ல வெற்றியும் கொடுத்து கலக்கி இருந்தாங்க. இப்படியாப்பட்ட நடிகை லட்சுமி அவர்கள் 1969 ஆண்டில் பாஸ்கர் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. அவங்க வேறு யாரும் இல்ல, நடிகை ஐஸ்வர்யா தான். அதன் பிறகு 1974 ஆண்டு விவாகரத்து பெற்ற லட்சுமி அவர்கள் பிறகு அதே ஆண்டில் மலையாள படமான சட்டக்காரி அப்படின்ற படத்தில் நடித்த நடிகர் மோகன் சர்மாவுடன் காதல் வயப்பட்டு இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொண்டாங்க. மோகன் சர்மா அவர்கள் வேற யாரும் இல்ல, கோலங்கள், தாலாட்டு உள்ளிட்ட பல தமிழ் சீரியல்கள்ல நடித்திருப்பவர் தான் அவரு. நடித்து கொண்டே இருக்காரு தற்போதும். ஆனா இந்த திருமணமும் 1980 முடிவுக்கு வந்தது. இருவருமே பரஸ்பரமா விவாகரத்து வாங்கி பிரிந்துட்டாங்க. மோகன் சர்மா அவர்கள் தமிழில் 1979 ஆண்டு வெளியான பகலில் ஓர் இரவு அப்படின்ற படத்துல ஸ்ரீதேவி அவர்களை காதலித்து ஏமாற்றிய காதலனாக நடித்திருப்பார். சரி, 2 திருமணம் தான் சரி வரல, ஏகப்பட்ட கருத்து வேறுபாடால பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தா என் உயிர் கண்ணம்மா படத்தில் நடித்த போது இயக்குனரும் நடிகருமான சிவச்சந்திரன் அப்படின்றவர் மீது நடிகை லட்சுமி அவர்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக 1987 சிவச்சந்திரனும் லட்சுமியும் திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து சம்யுக்தா அப்படின்ற பெண் குழந்தைய 2000 ஆண்டு தத்து எடுத்துட்டு தற்போது வரை வளர்த்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக
இந்த ஜோடி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். நடிகை லட்சுமி அவர்களின் திரை வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது போல அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை என்பதற்கு 2 முறை விவாகரத்து ஆனதும் 3 முறை திருமணம் செய்ததுமே மிக பெரும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 பேரை திருமணம் பண்ணதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதா நாம பார்க்க போறது நடிகை ராதிகா அவர்கள். 1963 ஆகஸ்ட் 21ஆம் தேதி இலங்கையின் கொழும்பு நகரில் பிறந்தவங்க தான் நடிகை ராதிகா அவர்கள். பிரபல நடிகையான ராதிகா அவர்கள் பழம்பெரும் பிரபல நடிகரான எம்.ஆர். ராதா அவர்களின் மகள் அப்படின்றது பலருக்கும் தெரியும். நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு சரஸ்வதி, தனலட்சுமி, ஜெயாம்மாள் மற்றும் கீதா அப்படின்ட்டு 4 மனைவிகள் இருந்தாங்க. இதுல 4வது மனைவி கீதா அவர்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த ராதிகா அவர்கள் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் 1980, 90களில் முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், மோகன் போன்றவர்களுடன் தவிர்க்க முடியாத கதாநாயகியாக வலம் வந்தவங்க தான் நடிகை ராதிகா அவர்கள். 1980களிலிருந்து 1990 வரை பல படங்களில் கதாநாயகியாகவும் 90களுக்கு பிறகு ஏகப்பட்ட படங்களில் கதாபாத்திரங்களாகவும் அம்மாவாகவும் அக்காவாகவும் மேலும் பல படங்களில் தன்னுடைய குணச்சித்திர நடிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தவங்க தான் நடிகை ராதிகா அவர்கள். ராதிகா அவர்கள் தன்னுடைய முதல் படமான கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற படத்தில் நடிக்கும் போதே ராதிகாவின் தாயார் கீதா அவர்கள், ராதிகா நடிப்பில் சிறிதும் கவர்ச்சியான உடையோ அல்லது கவர்ச்சியான கதாபாத்திரங்களோ இருந்தால் நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நிபந்தனையோட தான் அவங்க அம்மா அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. அதன்படி தான் அன்று முதல் இன்று வரை ராதிகா அவர்கள் கவர்ச்சி இல்லாத கதாபாத்திரங்களில் நடித்து வராங்க அப்படின்றதும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இப்படி ஏகப்பட்ட படங்களில் தன்னுடைய திறமையான நடிப்பின் மூலமாக பேரையும் புகழையும் பெற்று ஏகப்பட்ட விருதுகளையும் வாரி குவித்த நடிகை ராதிகா அவர்களின் திரை வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்ததோ அந்த அளவிற்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ராதிகா அவர்களுக்கு 3 முறை திருமணம் நடந்திருக்கின்றது. 3 பேரை திருமணம் செய்திருக்காங்க. முதல்ல நடிகை ராதிகா அவர்கள் பிரபல இயக்குனர் நடிகர் பிரதாப் போத்தன் அப்படின்றவரை 1985ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு ஆண்டிலேயே, அதாவது 1986ஆம் ஆண்டிலேயே இவங்களுக்குள்ளார விவாகரத்தும் ஏற்பட்டு விட்டது. இந்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லை என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அதன் பிறகு இரண்டாவதாக 1990ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் அப்படின்ற தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டாங்க நடிகை ராதிகா. ராதிகா ரிச்சர்ட் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி போலவே வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்க திருமண பந்தத்தில் இணைந்து இருக்காங்க. இவங்க இருவருக்குமே ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். 2 ஆண்டுகள் தான் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காங்க. அதன் பிறகு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவர் ரிச்சர்ட்டை 1992ஆம் ஆண்டு நடிகை ராதிகா அவர்கள் விவாகரத்து செய்திருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதன் பிறகுதான் 3ஆவதாக நடிகர் சரத்குமார் அவர்கள் நடிகை ராதிகாவின் வாழ்வில் வந்தார். 2001ஆம் ஆண்டு நடிகை ராதிகா அவர்கள் சரத்குமாரை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதியினருக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படின்ற ஒரு மகன் இருக்கார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். பிரதாப் போத்தன், ரிச்சர்ட், சரத்குமார் என்று 3 பேரை ராதிகா அவர்கள் திருமணம் செய்திருக்காங்க. திரை வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை ராதிகா அவர்களுக்கு சிறப்பாக செல்லவில்லை என்பதற்கு இந்த விவாகரத்தும் 3 திருமணங்களுமே உதாரணமாக இருக்கின்றது. ராதிகா அவர்களின் இந்த திருமண வாழ்க்கையை பற்றி, 3 பேரை திருமணம் செய்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா இந்த வரிசையில 3ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 1917 ஜனவரி 17ஆம் தேதி இலங்கையில் பிறந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் படங்களில் நடித்து அரசியலில் நுழைந்து
ஏகப்பட்ட சரித்திரங்களை வரலாற்றை படைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் 3 திருமணம் செய்திருக்கிறார். முதல்ல தங்கமணி அப்படின்ற பெண்ணை மணந்திருக்கிறார். தங்கமணி என்ற பெண் பிரசவத்திற்காக தாய் ஊருக்கு சென்றபோது குழந்தை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலமாகியே பிறந்தது. இதன் காரணமாக தங்கமணியும் உடல்நலக் குறைவால் அதன் பிறகு காலமாகிட்டாங்க. 1942ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களின் முதல் மனைவி தங்கமணி உடல்நலக் குறைவால் காலமாகிட்டாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாவதாக சதானந்தவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த சதானந்தவதி அவர்களுக்கும் குழந்தை இல்லை. நோய்வாய்ப்பட்டு 1962ஆம் ஆண்டு சதானந்தவதி அவர்களும் காலமாகிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சதானந்தவதி உயிரோடு இருக்கும்போதே எம்ஜிஆர் அவர்கள் 3ஆவதாக ஒரு பெண் மீது காதல் வயப்பட்டார். அந்த பெண்ணைத்தான் 3ஆவதாக திருமணமும் செய்து கொண்டார். அந்த பெண் வேற யாரும் இல்லை, பிரபல நடிகையான VN ஜானகி அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் 2வது கதாநாயகனாக தியாகராஜ பாகவதர் அவர்கள் தயாரித்த ராஜமுக்தி படத்துல நடித்தார். அந்த படத்துல ஜானகி அவர்கள் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. ஜானகி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் முதல் மனைவியான தங்கமணி சாயல்ல இருந்ததால எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜானகி மீது ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஈர்ப்பு 1948ஆம் ஆண்டு வெளியான மோகினி அப்படின்ற திரைப்படத்துல இருவரும் சேர்ந்து நடித்தாங்க. அப்போது அந்த ஈர்ப்பானது இன்னும் அதிகமாகி இருக்கின்றது. 1950ஆம் ஆண்டில் மருதநாட்டு இளவரசி அப்படின்ற படத்துல கதையின் நாயகனாக எம்ஜிஆர் அவர்களும் கதையின் நாயகியாக ஜானகி அவர்களும் நடித்தாங்க. அப்பொழுதுதான் இவங்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரால் ஜானகிக்கு எழுதப்பட்ட காதல் கடிதங்கள் ஜானகி அவர்களின் முதல் கணவரான கணபதி பட் கைகளில் கிடைச்சது. கணபதி பட்டிற்கும் ஜானகிக்கும் இடையில சண்டை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால ஒரு நாள் நள்ளிரவில் தன்னுடைய மகனுடன் தன் வீட்டை விட்டு வெளியேறி அப்பொழுது லாயிட் சாலையில், அதாவது தற்பொழுது அவ்வை சண்முகம் சாலை அப்படின்ட்டு இருக்கின்றது, அப்பொழுது அதற்கு லாயிட் சாலை என்று பெயர். அங்குதான் எம்ஜிஆர் அவர்கள் குடியிருந்திருக்காரு. அப்பொழுது எம்ஜிஆரின் வீட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தாங்க ஜானகி அவர்கள். எம்ஜிஆர் அவரை தனது வீட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய தெருவில் ஒரு வீட்டில் குடி வைத்தார். அதாவது ஜானகியை எம்ஜிஆர் குடி வச்சிருக்கிறாரு. கேரளாவில் ஒரு கோவிலில் சில நண்பர்கள் முன்னிலையில எம்ஜிஆரும் ஜானகியும் மாலை மாற்றி கொண்டாங்க. ஜானகிக்கு மகனான அப்பு என்ற சுரேந்திரனை எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார். இந்த திருமணத்தை எம்ஜிஆரின் அண்ணனும் நடிகருமான MG சக்கரபாணியும் குடும்ப நண்பரும் நடிகருமான CT ராஜகாந்தமும் ஏற்க மறுத்தனர். எனினும் எம்ஜிஆர் அவர்களின் இரண்டாவது மனைவி சதானந்தவதி உயிரோடு இருந்ததால் தன்னுடைய திருமணத்தை பதிவு செய்து கொள்ளாமலேயே எம்ஜிஆரும் ஜானகியும் கணவன் மனைவி போல வாழ்ந்தனர். 12 ஆண்டுகள் கழித்து 1962 பிப்ரவரி 25ஆம் தேதி அன்றுதான் இரண்டாவது மனைவி, அதாவது எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவி சதானந்தவதி அவர்கள் காலமானாங்க. அவங்க காலமான பிறகு ஜூன் மாதம் 14ஆம் நாள் எம்ஜிஆரும் ஜானகியும் சட்டப்படி தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்து கொண்டாங்க. திருமணத்திற்கு பிறகு இருவரும் லாயிற்று சாலை வீட்டிலிருந்து வெளியேறி ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று குடியேறினர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் 3 திருமணம் செய்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் என்னதான் 3 திருமணம் செய்தாலும் அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். என்னதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 திருமணமாகி குழந்தை இல்லை என்றாலும் ஜானகியின் முதல் கணவரான கணபதி பட்டுக்கு பிறந்த அப்பு என்ற சுரேந்திரனையும் ஜானகியின் தம்பியான மணி என்னும் நாராயணனின் குழந்தைகளான லதா, கீதா, சுதா, ஜானகி, தீபன் என்று 5 பேரையும் அப்பு என்கிற சுரேந்திரனை சேர்த்து 6 பேரையும் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளாக எம்ஜிஆர் அவர்கள் தத்தெடுத்து கொண்டார் என்பதும் யாருக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் அவர்கள் 3 திருமணம் செய்ததை பற்றியும், இரண்டாவது மனைவி உயிரோடு இருக்கும் போதே 3ஆவதாக ஜானகி மீது காதல் வயப்பட்டதை பற்றியும், இரண்டாவது மனைவி இறந்த உடனேயே ஜானகியை திருமணம் செய்ததை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா இந்த வரிசையில 4ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் கமலஹாசன் அவர்கள்.
1954 நவம்பர் 7ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிறந்தவர்தான் நடிகர் கமலஹாசன் அவர்கள். உலக நாயகன் என்று போற்றப்படும் கமலஹாசன் அவர்களை பற்றியும் அவருடைய திரை வாழ்க்கையை பற்றியும் நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் கமலஹாசன் அவர்கள். கமல் அவர்களின் திரை வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவருடைய திருமண வாழ்க்கை இல்லை என்பதற்கு உதாரணம் 2 பேருடன் திருமணம், ஒருவருடன் திருமணம் ஆகாமலேயே குடும்பம் நடத்தியது. இதுவே மிக பெரும் உதாரணமாக இருக்கின்றது. முதலாக பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய கலைஞரான வாணி கணபதி அப்படின்ற பெண்ணை 1978ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கமல் அவர்கள். வீட்டில் பார்த்து கட்டி வைக்கப்பட்ட வாணி கணபதியுடன் கமல் அவர்கள் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார். நடிகை சரிகா அவர்கள் நடிகர் கமல் அவர்களின் வாழ்க்கையில் வந்ததும் வாணி கணபதியை கமல் விவாகரத்து செய்து கொண்டார். இந்த விவாகரத்தின் போது வாணி கணபதிக்கு பெரும் தொகையை ஜீவனாம்சமாக கமல் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்கு வாணி கணபதி கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார். அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. சரி, இரண்டாவதாக நடிகர் கமல் அவர்கள் சரிகாவை திருமணம் செய்து கொண்டார். வாணி கணபதியை விவாகரத்து செய்த கமல் அவர்கள் இந்தி நடிகையான சரிகாவுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார். இருவரும் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தனர். அதன் பிறகுதான் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்து கொண்ட பிறகு கமல் என்ன சொன்னார்னா, ஹோட்டல் ரூம் புக் பண்ண திருமணம் ஆகவில்லை என்றால் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கின்றது, அதனால திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர வச்சிருந்தாரு கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் மற்றும் சரிகா தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷராஹாசன் என்ற 2 நடிகைகள். 1988இல் சரிகாவை திருமணம் செய்து கொண்ட கமல் அவர்கள் 2002ஆம் ஆண்டு சரிகாவை விவாகரத்து செய்துவிட்டார். கிட்டத்தட்ட 17 வருட இவர்களுடைய திருமண வாழ்க்கை சில கருத்து வேறுபாடுகளால் விவாகரத்தில் முடிந்தது. அதன் பிறகு 3ஆவதாக திருமணம் ஆகாமல் நடிகை கௌதமியுடன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். சரிகாவை பிரிந்த கமல் அவர்கள் கௌதமியுடன் சேர்ந்து வாழ்ந்தார். இந்த ஜோடி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தது. 3ஆவதாக ஒரு பெண்ணுடன் இருந்தாரு. அதாவது ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா விலகல் ஆகிடுச்சு. என்ன காரணம்னா, நடிகை கௌதமி அவர்களும் கமலும் சேர்ந்து இருந்த காலகட்டத்தில் கமலுடன் பல பேர் கிசுகிசுக்கப்பட்டாங்க சேர்த்து வைத்து. இதன் காரணமாகத்தான் கௌதமி கமலை பிரிந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. 2 பெண்களுடன் திருமணம் ஆகாமலேயே கௌதமி அவர்களுடன் 13 வருட வாழ்க்கை அப்படின்னுட்டு ஒரு திருமண மன்னனாகவே நடிகர் கமலஹாசன் அவர்கள் வலம் வந்திருக்கிறார். நடிகர் கமல் அவர்களின் இந்த திருமண வாழ்க்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து இந்த வரிசையில 5ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள். 1920 நவம்பர் 16ஆம் தேதி புதுக்கோட்டையில் பிறந்தவர் தான் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள். ராமசாமி ஐயர் கங்கம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் கணபதி சுப்பிரமணியன் சர்மா என்பதாகும். பின்னர் இது ராமசாமி கணேசன் அப்படின்ட்டு மாற்றப்பட்டது. அதன் பிறகு ஜெமினி ஸ்டுடியோவில் பணியாற்றி புகழ்பெற்ற காரணத்தினால ஜெமினி கணேசன் அப்படின்ற பெயர் அவருக்கு வந்தது. ஜெமினி கணேசன் அவர்கள் தன்னுடைய 10வது வயதில் தன் தந்தையை இழந்து தன்னுடைய சித்தப்பா நாராயணன் அரவணைப்பில் வளர்ந்தார். ஜெமினி கணேசன் அவர்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் பட்டம் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியாப்பட்ட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் 1947ஆம் ஆண்டு மிஸ் மாலினி அப்படின்ற திரைப்படத்தில் முறையாக சிறிய வேடம் ஒன்றில் நடித்து தன்னுடைய திரை பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு தென்னிந்திய மொழிகளிலையும் இந்தியிலையும் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து அசத்தி இருக்கின்றார். ஏகப்பட்ட படங்களில் நடித்து காதல் நாயகனாக வலம் வந்தார் ஜெமினி கணேசன் அவர்கள். இப்படியாப்பட்ட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு 3 முறை திருமணம் நடந்தேறி இருக்கின்றது. முதலாவதாக 1940ஆம் ஆண்டு தன்னுடைய குடும்பத்தினர் பார்த்து வைத்த பாப்ஜி என்ற அலமேலு அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு ரேவதி, கமலா, நாராயணி, ஜெயலட்சுமி என்று
4 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அதன் பிறகு இரண்டாவதாக 1954ஆம் ஆண்டு தன்னுடன் திரைப்படங்களில் நடித்த புஷ்பவல்லி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு பானுரேகா, ராதா என்ற 2 பெண் குழந்தைகள் பிறந்தனர். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரவே மூன்றாவதாக பிரபல நடிகையான சாவித்திரியை 1955ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற படத்துல சாவித்திரியுடன் சேர்ந்து நடித்த போது இவங்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டிருக்கின்றதாம். அதனால மூன்றாவதாக நடிகை சாவித்திரியை திருமணம் செய்து கொண்டார் ஜெமினி கணேசன் அவர்கள். இவர்களுக்கு 1958ஆம் ஆண்டு விஜய சாமுண்டீஸ்வரி அப்படின்ற ஒரு பெண்ணும், இரண்டாவதாக 1965ஆம் ஆண்டு சதீஷ் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு மகனும் பிறந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படி 3 திருமணம் செய்த நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் சும்மா இல்லையே. மூன்றாவதாக திருமணம் செய்த சாவித்திரி அவர்கள் மறைந்த பிறகு தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். இப்படியா நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே ஜாலியாக போய்கொண்டிருந்தது அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும். ஜெமினி கணேசன் அவர்களுடைய இந்த திருமண வாழ்க்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா இந்த வரிசையில 6ஆவதா நாம பார்க்க போறது யுவன் சங்கர் ராஜா. 1979 ஆகஸ்ட் 31ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் இளைய மகனான யுவன் சங்கர் ராஜா அவர்கள் 1996ஆம் ஆண்டில் தன்னுடைய 16வது வயதில் அரவிந்தன் என்ற திரைப்படத்திற்காக இசையமைத்து தன்னுடைய இசை வாழ்க்கையை தொடங்கினார். துள்ளுவதோ இளமை 2001ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை அப்படின்ற படத்தின் மூலமாக இசையமைத்து தமிழ் திரையுலகில் பிரபலமானார். அதன் பிறகு ஏகப்பட்ட படங்களில் இசையமைத்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைத்து இசை உலகின் முடிசூடா மன்னனாக தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறார் பிரபல இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஹிப்ஹாப் இசையை அறிமுகப்படுத்திய பெருமை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்களையே சேரும். அது மட்டுமில்லை, இவர்தான் ரீமிக்ஸ் கலாச்சாரத்தை தொடங்கி அதை பிரபலப்படுத்தியவரும் கூட. யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் எல்லாம் மனதை வருடும் அளவுக்கு இருக்கும். அதிலும் காதல் தோல்வி அடைந்தவர்களுக்கு டானிக் கொடுக்கும் வகையில் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் இருக்கும். இதனாலேயே யூத் ஐகான் என்றும் அழைக்கப்படுகின்றார். தலைவனுக்கு இந்த அளவுக்கு எப்படி ஃபீல் வருகிறது என பார்த்தால் அவரை நிறைய பேர் காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், யுவன் சங்கர் ராஜாவுக்கு 3 முறை திருமணம் நடந்திருக்கின்றது. முதல் மனைவியின் பெயர் சுஜயா சந்திரன். இவரை 2005ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு 3 வருடத்தில் விவாகரத்து வாங்கிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு ஷில்பா மோகன் அப்படின்றவங்கள 2011ஆம் ஆண்டு ஆசையாய் திருமணம் செய்து கொண்டார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அவரும் 3 வருடத்தில் அவரை விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு 3வது முறையாக ஷாப்ரூன் நிஷா அப்படின்றவங்கள திருமணம் செய்து கொண்டார். அவர் கூட தான் அந்த கடைசியாக 3வதாக திருமணம் செய்த பெண்ணுடன் தான் தற்போது யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வாழ்ந்து வருகிறார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஏகப்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்து இசை உலகின் முடிசூடா மன்னனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற யுவன் சங்கர் ராஜாவின் இசை வாழ்க்கையை போல் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை அப்படின்றதற்கு இந்த 3 திருமணமே சாட்சி. 2 முறை விவாகரத்து ஆகி 3வதாக திருமணம் ஆன பெண்ணுடன் தற்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இந்த 3 திருமணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதேனும் இதுல சில விஷயங்கள் இல்ல பல ரகசியங்கள் தெரிந்திருந்தாலோ மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா இந்த வரிசையில 7வதா நாம பார்க்க போறது நடிகை வனிதா. 1980 அக்டோபர் 5ஆம் தேதி சென்னையில் பிரபல நடிகர்களான விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவங்க தான் நடிகை வனிதா அவர்கள். நடிகை வனிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய், ராஜ்கிரண் போன்ற முன்னணி நடிகர்களோடு ஜோடியாக நடித்திருக்காங்க. நிறைய படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும் நடித்திருக்காங்க, சீரியல்கள்லயும் நடித்திருக்காங்க. இப்படியாப்பட்ட வனிதா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஏகப்பட்ட சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. வனிதா அவங்களுடைய
குடும்பத்தினருடனே சண்டை போட்டுக்கொண்டு தற்போது தனியாகத்தான் வசித்துட்டு வராங்க. இப்படியாப்பட்ட நடிகை வனிதா அவர்களும் 3 பேரை திருமணம் செய்திருக்காங்க. முதலாவதாக நடிகை வனிதா அவர்கள் 2000ஆம் ஆண்டு ஆகாஷ் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அதன் பிறகு இவங்களுக்குள்ளார ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2007ஆம் ஆண்டு விவாகரத்து வாங்கி பிரிந்து வந்துட்டாங்க. நடிகர் ஆகாஷுடன் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளை வனிதா பெற்றெடுத்தாங்க. இந்த நிலையில முதல் கணவருடன் விவாகரத்து ஏற்பட்டு பிரிந்த பிறகு 2007ஆம் ஆண்டு தொழிலதிபர் ஆனந்த் ஜெய்ராஜன் அப்படின்றவரை வனிதா 2வது திருமணம் செய்து கொண்டாங்க. இதுவும் செட் ஆகல. அதாவது வனிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டாங்க. இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. 3 வருடத்துல 2வது திருமணம் செய்த ராஜன் அவர்களையும் விவாகரத்து பெற்று முடிச்சு விட்டாங்க அந்த கதையை. அதன் பிறகு 3வதாக பார்த்தீங்கன்னா பீட்டர் பால் அப்படின்றவரை 2000ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா வெகு நாட்கள் நீடிக்கல. இவர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி விலகிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பீட்டர் பால் அவர்களும் காலமாகிட்டாரு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தற்போது வனிதா அவர்கள் தனியாகத்தான் வசித்துட்டு வராங்க. அவ்வப்போது அடுத்த திருமணத்தை பற்றியும் பேசி கொண்டிருக்காங்க. நடிகை வனிதா அவர்களுக்கு விஜய் ஸ்ரீஹரி என்ற மகன் 2001ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. ஜோவிகா என்ற பெண் 2005ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. ஜெயந்திகா என்ற பெண் 2009ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. இப்படியா 3 பசங்க வனிதா அவர்களுக்கு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் 4வது திருமணத்தை பற்றி பேசி கொண்டிருக்காங்க. இது எங்க போய் முடிய போகின்றதோ, பல்வேறு சூழ்நிலைகள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு விஷயங்களுக்காக 3 பேரை திருமணம் செய்து கொண்ட நடிகை வனிதா அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து இந்த வரிசையில 8வதா நாம பார்க்க போறது கண்ணதாசன் அவர்கள். 1927 ஜூன் 24ஆம் தேதி தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி சிறுகூடல்பட்டி எனும் பகுதியில் பிறந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஏகப்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். கம்பரின் செய்யுளிலும் பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்தான் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் பாடலாசிரியராக மட்டுமல்ல, கவிஞராக மட்டுமல்ல, படங்களையும் தயாரித்திருக்கிறார். சிவகங்கை சீமை, கவலை இல்லாத மனிதன், கருப்பு பணம், வானம்பாடி, மாலையிட்ட மங்கை, இரத்த திலகம் போன்ற படங்கள் கண்ணதாசன் அவர்கள் தயாரித்ததுதான். அது மட்டுமல்ல, 3ஆம் பிறை திரைப்படத்துல கண்ணே கலைமானே அப்படின்ற பாடல் தான் கண்ணதாசன் அவர்கள் பாடிய கடைசி பாடலாகும். இப்படியாப்பட்ட பேரும் புகழோடும் விளங்கிய கண்ணதாசன் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா 3 திருமணம் பண்ணியிருக்கிறாரு கண்ணதாசன் அவர்கள். முதல்ல பொன்னழகி எனும் பொன்னம்மாள் அப்படின்ற பெண்ணை 1950 பிப்ரவரி 9ஆம் தேதி காரைக்குடியில் திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தம்பதியினருக்கு கண்மணி சுப்பு, கலைவாணன், ராமசாமி, வெங்கடாசலம் என்று 4 மகன்களும், அலமேலு, சொக்கலிங்கம், தேனம்மை, விசாலாட்சி என்று 3 மகள்களும் இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1951 நவம்பர் 11ஆம் நாள் பார்வதி அப்படின்ற பெண்ணை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு காந்தி, கமல், அண்ணாதுரை, கோபாலகிருஷ்ணன், சீனிவாசன் ஆகிய 5 மகன்களும், ரேவதி, கலைச்செல்வி ஆகிய 2 மகள்களுமாக 7 குழந்தைகள் இருக்கின்றனர். அடுத்து கடைசியாக தன்னுடைய 50வது வயதில் புலவர் வள்ளியம்மை அப்படின்றவங்கள திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு விசாலி என்னும் ஒரு மகள் இருக்காங்க. இப்படியா கண்ணதாசன் அவர்கள் 3 பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். திருமணம் செய்ததோட மட்டுமல்லாமல் 3 பெண்ணுடனும் குடும்பம் நடத்தி கிட்டத்தட்ட 15 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இந்த 3 திருமணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து இந்த வரிசையில 9வதா நாம பார்க்க போறது நடிகர் SS ராஜேந்திரன். நடிகர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், அரசியல்வாதி என பன்முகங்களை கொண்டவர் தான் SS ராஜேந்திரன் அவர்கள். 1950, 60களில்
தமிழ் திரையுலகில் தன்னுடைய அழகு, அழுத்தம் திருத்தமான உச்சரிப்பு ஆகியவற்றால் தமிழ் திரையுலகில் வலம் வந்தவர் தான், புகழ்பெற்று விளங்கினவர் தான் எஸ் ராஜேந்திரன். சுமார் 85க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவர் நடித்த பூம்புகார், மறக்க முடியுமா போன்ற திரைப்படங்கள் ரொம்பவே மிக பெரும் அளவில் வெற்றி பெற்ற திரைப்படங்களாகும். இப்படியாப்பட்ட நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் 1962ஆம் ஆண்டில் திமுக கட்சியின் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் நடிகர், அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 3 முறை 3 பெண்களை திருமணம் செய்திருக்கிறாரு. முதலாவதாக தன்னுடன் நாடகத்தில் இணைந்து நடித்த கேரளாவை சேர்ந்த பங்கசம் அப்படின்ற பெண்ணை கவிஞர் பாரதிதாசன் தலைமையில திருச்சி திருவரங்கத்தில் 1946 டிசம்பர் 1ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு இளங்கோவன், ராஜேந்திரகுமார், கலைவாணன், செல்வராஜ் எனும் 4 மகன்களும் பாக்கியலட்சுமி என்ற ஒரு மகளும் பிறந்தனர். அதன் பிறகு 1956ஆம் ஆண்டில் குலதெய்வம் அப்படின்ற படத்துல தன்னோடு இணைந்து நடித்த CR விஜயகுமாரியை அந்த வருஷத்திலேயே களவு திருமணம் செய்து கொண்டாரு. அந்த திருமணம் சில ஆண்டுகளிலேயே வெளியே தெரிய வந்தது. இவர்களுக்கு ரவிக்குமார் எனும் மகன் பிறந்தார். பின்னர் இருவரும் மனமொத்து மனவிலக்கு பெற்றுக்கொண்டனர், அதாவது விவாகரத்து பெற்றுக்கொண்டனர். அதன் பிறகு 3ஆவதாக தாமரை செல்வி அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு கண்ணன் எனும் ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா எஸ் ராஜேந்திரன் அவர்கள் 3 திருமணம் செய்து கொண்டு 8 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். எஸ் ராஜேந்திரன் அவர்கள் 3 திருமணம் செய்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து இந்த வரிசையில கடைசியா 10ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் சரத் பாபு அவர்கள். 1951 ஜூலை 31ஆம் தேதி அமடல வலசை அப்படின்ற பகுதி அப்போது சென்னையில் இருந்தது, தற்போது ஆந்திராவில் இருக்கு. அந்த பகுதியில் பிறந்தவர் தான் நடிகர் சரத்பாபு அவர்கள். 1970களில் தெலுங்கு படம் மூலமாக நடிகராக அறிமுகமானார் சரத்பாபு. அதன் பிறகு தமிழில் நிழல் நிஜமாகிறது அப்படின்ற படத்தில் நடித்ததன் மூலமாக பிரபலமானார். தமிழ், தெலுங்கு மட்டுமின்றி கன்னடம், மலையாளம், இந்தி என்று சரத்பாபு அவர்கள் இதுவரை 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து அசத்தி இருக்கிறார். முன்னணி நடிகர்கள், முன்னணி இயக்குநர்களுடன் பணியாற்றி இருக்கிறார். குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் சரத்பாபு ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சரத்பாபு காம்பினேஷனில் வெளிவந்த முள்ளும் மலரும், முத்து, அண்ணாமலை உள்ளிட்ட படங்கள் மிக பெரும் வரவேற்பை பெற்றது, பெரிய அளவில் வெற்றியும் பெற்றது. இப்படி திரை உலகில் முடிசூடா மன்னனாக வலம் வந்த நடிகர் சரத்பாபு அவர்களின் திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இவருக்கும் 3 முறை திருமணம் ஆகியிருக்கின்றது. நடிகர் சரத்பாபு அவர்கள் தெலுங்கு, தமிழ், இந்தி படங்கள்ல நடித்த பிரபல நடிகையான ரமா பிரபா அப்படின்றவங்களை 1971ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ஆனா சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக இந்த ஜோடி 1988ஆம் ஆண்டு விவாகரத்து செய்து கொண்டது. அதன் பிறகு நடிகர் MN நம்பியாரின் மகள் ஸ்னேகலதா தீட்சித் அப்படின்றவங்களை 1990ஆம் ஆண்டில் நடிகர் சரத்பாபு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இந்த திருமணமும் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு விவாகரத்தில் முடிந்தது. இப்படியா 2 பெண்ணை திருமணம் செய்து விவாகரத்து செய்த நடிகர் சரத்பாபு அவர்கள் கடைசியாக தன்னுடைய 60வது வயதில் ஒரு ஊடகவியலாளர் பெண்ணை சரத்பாபு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய வாழ்வில் 3 பெண்களை சரத்பாபு அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார். நடிகர் சரத்பாபு அவர்கள் 3 திருமணம் செய்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இப்படியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நடிகர் நடிகைகளை நாம பார்த்துருக்கோம். எல்லாருமே 3 பேரை திருமணம் செய்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பார்த்திருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திருமணத்திற்கெல்லாம் என்ன காரணம்? இறந்த பிறகு இன்னொரு திருமணம் செய்யறது அப்படின்றது வேற, இருக்கும்போதே திருமணம் செய்து கொண்டவங்களும் இருக்காங்க, அதையும் பார்த்திருக்கோம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 பேரை திருமணம் செய்திருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 3 திருமணம் இவங்களுக்கு நடந்திருக்கு.
இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த காரணத்திற்காக இத்தனை பேரை திருமணம் செய்திருக்காங்க, எந்தெந்த நடிகைகள் இத்தனை பேரை திருமணம் செய்திருக்காங்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.